காரணப்பட்டு யாரு? டாக்டர் அம்மாவா? என்னம்மா அது தன்னந்தனியா நடு ரோட்ல, அதுவும் இந்த வெயில்ல? இந்த பாடும் வெயிலுக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு கன்னி பொண்ணு யாரு கிளங்கட்ட யாருன்னு தெரியாதே. சகுட்டு மேலுக்கு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருமே. இந்த உடம்பு வெயில் பட வேண்டிய உடம்பா? பேசாம என் கார்ல இருங்க. என் தியேட்டர்ல ஏசி ரூம் இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போங்க. புனி சார், வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். திடீர்னு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனா எண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க உங்க தியேட்டர் ஏசி ரூம் வரைக்கும் போயிட்டீங்க. அப்படிங்களா? டாக்டர் அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதோ பொண்ணுங்க கஷ்டப்பட்டா, அதுலயும் கன்னி பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த ஜென்மத்துக்கு தாங்கறது இல்ல. அதான் இப்ப உங்களுக்கு என்ன ரிப்பேர்னு சொன்னீங்க? ரிப்பேர் எனக்கு இல்ல சார், பைக்குக்கு. ஓஹோ, அதான் இன்ஸ்பெக்டர் வராரு. என்னங்க மிஸ்டர் புலி, என்ன இங்க? ஒண்ணுமில்ல இன்ஸ்பெக்டர் சார், நம்ம டாக்டர் அம்மாவோட பைக் நின்னு போச்சு, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படியா? நான் பாக்குறேன். வண்டியில என்ன ட்ரபிள் டாக்டர்? சாரி சார், என்னன்னு தெரியல. ஜஸ்ட் a minute. இப்ப இவர் சரி பண்ணிடுவார். அடடே, இன்ஸ்பெக்டர் கை வச்சோன்னு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நல்ல ராசியான கை. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஆல் ரைட். பை பை. பார்த்து போங்க. வரேன் புனி சார். பாய். வரேன் சார். ஓஎஸ். என்னங்க மிஸ்டர் புலி, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க தயவா இருக்கேன் சார். ஆமா, உங்க தியேட்டர்ல என்ன படம் ஓடுது? என்ன அப்படி கேட்டீங்க? திரும்பி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல். நீங்க வர்றதா சொன்னா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். இந்த படத்தை இது வரைக்கும் பல தடவை பார்த்துட்டேன். இன்னைக்கும் பார்க்க வரேன். ரொம்ப சந்தோஷம் சார். அடடடடடா, இந்த டாக்டர் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னா அதுக்குள்ள இவர் வந்து கெடுத்துட்டாரே. ஆஹா, இந்த டாக்டர் அம்மா மட்டும் சினிமாவுல நடிச்சு ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆடுனா அவன் துண்ட காணம் துணிய காணம்னு அலைவானுங்க. என்ன வண்டிய அடே, என்ன விட்டுட்டு எங்க போற? அடே, அம்மா வாமா. என்னம்மா இவ்வளவு லேட்டு? கிளினிக்ல இருந்து உனக்கு மருந்து வாங்கலான்னு போயிடாமா? எந்த கடையிலுமே மருந்து கிடைக்கலாமா? கடைசியில என் ஃப்ரெண்டு கடைக்கு போய் இந்த மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. இந்த மருந்தை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். வெள்ளாடு பால் கறந்துச்சான்னு பாக்க போனேன், செம்மறியாடு குட்டி போட்டுச்சான்னு கேட்க போனேன்னு சொல்லிட்டு இந்த மருந்தை எல்லாம் சாப்பிடல, அப்புறம் உனக்கு ஊசி போட்டுடுவேன். ஐயோ வேண்டாம், நான் சாப்பிடுறேன். அப்படி வா வழிக்கு. அம்மா சீக்கிரமா சாப்பாடு போடுமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான பேஷண்ட பாக்க போகணும். என்னம்மா கொஞ்சம் நிதானமா சாப்பிட கூடாதா? டாக்டர்களே இப்படி ஒன்னா ரெண்டா சாப்பிட்டா அப்புறம் நீங்களே நோயாளிங்க ஆக வேண்டியதுதான். அதே இந்த கோல்டு இன்வெஸ்ட் அடிக்கடி மறந்து போகுது. என்ன சொல்ற? ஒண்ணு இல்லம்மா, நீ சாப்பாடு போடு, நான் நிதானமாவே சாப்பிடுறேன். செல்வி, உங்க அண்ணன் கிட்ட இருந்து லெட்டரை காணுமேம்மா. நீயாவது ஒரு லெட்டர் போடுற தானே? செல்வி, செல்வி. என்னம்மா? அது சரி, உங்க அண்ணனுக்கு ஒரு லெட்டர் போட சொல்றேன். ஏன் அவர் போடக்கூடாதா? அம்மாவும் தங்கச்சியை விட அவருக்கு பிசினஸ் தான் முக்கியம், இல்லன்னா ஸ்போர்ட்ஸ். நான் அவரும் போட மாட்டேன். போ. சரிதான்.
நடந்து முடிந்த போட்டியில் முதல் பரிசை பெறுபவர் மிஸ்ஸஸ் செல்வன். Good morning, sir. Sir, good morning. ஓ ஸ்டெல்லா, குட் மார்னிங். மேட்டர்ஸ் எல்லாம் நேத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்னொரு வாட்டி கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணிட்டு மேனேஜர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க ப்ளீஸ். Okay, sir. Excuse me, sir. எஸ். நேத்துக்கு உங்க ஃபைட்டிங் பிரமாதம். Marvelous. ஓ தேங்க் யூ வெரி மச். இவ்வளவு பெரிய எக்ஸ்போர்ட் பிசினஸை கவனிச்சுக்கிட்டு எப்படி சார் இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிறீங்க? யூ see மிஸ்டர் ஸ்டெல்லா, என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஸ்மார்ட்டா இருக்கணும். பிசினஸ் மெஷின் ஆயிடக்கூடாது. தவிர எல்லா கலைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லா கலைகளையுமா? ஆஃப் கோர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கலைகளும் எனக்கு இந்த வயசுல அத்துப்படி. அது எப்படி? காதல் கலையில தான் நீங்க ரொம்ப வீக் ஆச்சே. அது வந்து பாத்தீங்களா, நான் சொன்னது சரிதானே? ஓகே யூ. ஓகே நான் போய் மேனேஜர் வர சொல்லணும், அவ்வளவுதானே? தட்ஸ் கரெக்ட். நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. இதுக்கு தான் சின்ன பொண்ணுல, அதுவும் விஷயம் தெரிஞ்ச பொண்ணுல பக்கத்துலயே விடக்கூடாது. நம்ம வீக்னஸை புரிஞ்சு வச்சுட்டு நம்மளையே கிண்டல் பண்றான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஸ்டெல்லா வேற சிரிச்சுக்கிட்டே போறான். ஆமா, அவ சிரிக்கிறது உலக அதிசயத்துல ஒண்ணு. என்ன பொறுத்தவரை அப்படித்தான் சார். ஏன்னா இதுவரைக்கும் அவன் என்கிட்ட சிரிச்சு பேசுறதை நான் பார்த்ததே இல்லை சார். உங்களுக்கு உங்க கவலை. சரி விஷயத்துக்கு வாங்க. லாஸ்ட் மந்த் எக்ஸ்போர்ட் ஆர்டர் அனுப்பிச்சிட்டீங்களா? தேங்க்ஸ் ஆர்டர் இன்னைக்கு கிளியர் ஆயிடும். அர்ஜென்டா இதுல உங்க கையெழுத்து வேணும். நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. இந்த காலத்துல எந்த பிள்ளைங்க செத்து போன தாத்தாவையும்
கஷ்டப்பட்டு வளர்த்த தாயார நீ தெய்வமா கும்பிடுறாங்க. மத்தவங்கள பத்தி ஏன் சார் பேசுறீங்க? முதல்ல நீங்க சரிங்களா? என்ன பெத்தவங்க நான் அவங்கள தெய்வமா கும்பிடுற அளவுக்கு வைக்கலையே சார். பிச்சை எடுக்கிற அளவுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்துல ஐம் லக்கி. என்னங்க என்னங்க உங்களை தானே என்ன ஏண்டி நீயா? அப்ப இவ்வளவு நேரம் குடிச்சது? ஏன் நான் தான். நம்ம வீட்டுல என்ன தவிர வேற யார் குளிப்பாங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அடி பாவி, நான் படுத்திருக்கும் போது ஏதோ அசரீர் வாக்கு கேட்ட மாதிரி டாக்டர் அம்மா குளிக்க போறாங்க, சந்தர்ப்பத்தை நழுவ விடாத போடா புலின்னு கேட்டது. பரபரப்பா வந்து பார்த்தேன், பரவசம் அடைஞ்சேன். ஆஹா ஆஹா, என்ன மாதிரி உடம்பு, எப்படி எல்லாம் குளிச்சுது அந்த பொண்ணு. உங்களுக்கு வெக்கமா? இல்ல, சத்தியமா இல்ல. ஆசை கேதடி வெக்கம். ஆஹா, வயசு திரும்பது படத்தில் வந்த குளியல் காட்சி மாதிரி, இளமையின் இன்பவெறி படத்தில் வந்த நீச்சல் காட்சி மாதிரி என்னமா இருந்தது. கடைசியில நீ வந்து கெடுத்துட்டியடி. முதல்ல நீங்க வயசு திருப்பது, இளமையின் இன்ப வெறி இப்படிப்பட்ட படங்களை பாக்குறத விடல நீங்க உருப்படவே போறதில்ல. இன்றைய மேன் ஆஃப் த மேட்ச் பரிசை பெறுபவர் மிஸ்டர் செல்வன். நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, நார்மலா தானே இருக்கு. காலையில என் பொட்டாட்டியோட சொன்னா தொட்டு பார்த்துட்டு காய்ச்சலா இருக்குன்னு. டாக்டர் நானா இல்ல உங்க பொண்டாட்டியா? அதுக்கு இல்லம்மா. இத பாருங்க, ஊசி போட்டுக்க பயந்துகிட்டு காய்ச்சல் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வெறி நாய் கடிச்சிருக்கு, ரொம்ப விஷம். சரியா ஊசி போட்டுக்கலன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். இன்னும் 5 ஊசி தானே பாக்கி இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே ஊசி பட்டதில்லம்மா, அதனாலதான். சின்ன வயசுல நாய் கடிச்சிருக்காது, இப்ப கடிச்சிருக்குல்ல. நர்ஸ்,